வணக்கம் நண்பர்களே. பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் நாளை கூட இருக்கிறது. அதில் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் மத்திய அரசு. அதற்கு பிறகு தொகுதி மறு வரையீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொகுதிகளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஒரு தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி என்று மறுவரையறை செய்ய இருக்கிறார்கள். இதில் எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது ஒரு கேள்வி. அந்த மசோதாவினுடைய முழு வடிவமும் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் தெரிய வரும். இதற்கு முன்னால் நாளை சிறப்பு கூட்டத்தொடர் என்று சொன்னவுடன் இன்று நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் விடுத்த ஒரு அறிக்கையில் கேட்டால் தாம் தூம்னு குதிக்கிறார். ஒரு முதலமைச்சருக்குரிய அந்த பண்போடு பேசணும்னு கூட அவருக்கு தெரியல. எதுக்காக இவ்வளவு புரோவுக்காரான்னு தெரியல. பழைய திமுகவை பார்ப்பீர்கள். நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பது தமிழ்நாடு. நீங்கள் மத்திய அரசு ஒரு மசோதா கொண்டு வரும் என்றால் எதிர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. மாறுபட்ட கருத்து சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. மாறுபட்ட கருத்து அல்ல, மாற்று கருத்து. அதிலும் அவர்கள் உடன்படவில்லை என்றால் நீதிமன்றம் இருக்கிறது. எத்தனையோ விளைவுகள் இருக்குது. உங்களுக்கு தெரியாத, திமுகவுக்கு தெரியாத நீதிமன்றம் அல்ல. எதுக்கெடுத்தாலும் ஒரு பத்திரிகையாளருக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வர்ற ஒரு அரசு தானே நீங்கள். ஒரு மத்திய அரசினுடைய அந்த மசோதா வந்து அதை முழுமையடைந்து வாதம் நடந்து அதில் முரண்பாடு இல்லை என்றால் நீதிமன்றம் செல்வது என்பது ஒன்றும் புதியத விஷயம் அல்ல. இல்லை, அவர் அந்த நாடாளுமன்றம் செய்வதுதான் இறுதி என்று நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலும் இல்லை. தேவை ஏற்பட்டால் நம்ம அடுத்த அதிகார மையத்திற்கு கொண்டு செல்லலாம். இது ஒரு அதிகார பகிர்வு கொண்ட நாடு. பழைய திமுகவை பார்ப்பீர்கள் என்பது நமக்கு என்ன சிந்தனை தோணுன்னா, ஐயோன்னு தான் எல்லோரும் பயப்படுறாங்க தமிழ்நாடு மக்கள்லாம். ஐயோ, பழைய திமுகவா? அப்போ கருணாநிதி திமுக இப்போ இல்லைன்னு அர்த்தம். பழைய திமுகனா இவர் அப்பா அவர் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி இருந்த திமுக, அது இப்போ இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ கருணாநிதி திமுகவை இவர் காணாமல் பண்ணிட்டார். இவராக ஒரு திமுக, இவங்க பையன் மருமகன் இதை வச்சு திமுக ஓடிட்டுருக்கு. பழைய திமுகனா என்ன எனக்கு புரியல. பழைய தமிழ்நாடு ஒன்றும் இல்லையே. இப்போ இவர் எதை கொண்டு மிரட்டுகிறார்? யாரை மிரட்டுகிறார்? இது சரியில்லை. முதல்வர், நீங்கள் எந்த கட்சியை நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் மிரட்டுவது என்பது நல்ல பண்பல்ல. அதுவும் பக்குவமடைந்த ஒரு அரசியல்வாதிக்கு பண்பல்ல. ஒரு அதிகார பகிர்வு கொண்ட இறையாண்மை உள்ள நாடு. ஒரு மசோதா வர்றதுக்கு முன்னாடியே மகளிர் இட ஒதுக்கீடு அப்போ நீங்கள் எதுக்குறீங்களா? தொகுதி வரையறு என்பது உங்களை பாதிக்கிறதா? எப்படி பாதிக்கிறதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கூப்பாடு போடுறது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் நம்ப தயாராக இல்லை. கொஞ்சம் அவர் சுதாரிச்சுக்கிட்டோம்.